கியர் சைக்கிள் ஹீரோவில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு காம்பாக்ட் டிசைனில் நல்ல லுக் அண்ட் லக்ஸரியாக வந்து ஒரு சைக்கிளை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு முன்னாடி இதோடய வெர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா கியர் சைக்கிள். இதிலே வந்து பெல் கொடுத்துட்றாங்க. இதிலே வந்து எலக்ட்ரிக் பெல்லு, லைட்டு எல்லாமே வந்துடுது. வாங்க பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா கியர் டபுள் சைடுமே கியர் கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு வந்து 1லேருந்து 3 வரைக்கும், இன்னொரு சைடு வந்து 4, 5, 6, 7 அது மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் கீர் போட்டால் கீர் விழுறோம். ரெட் கலராக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2க்கு சேஞ்சஸ் ஆகுதா, அப்போ கீர் 2வது வந்துடுச்சுன்னு அர்த்தம். அப்படியே திரும்ப அழுத்திங்கன்னா 3க்கு வரும். மேலே பார்த்திங்கன்னா லெஸ் ஆகிடும், ஃபுல்லாக 0க்கு வந்துடும். ஸோ இந்த சைடும் பார்த்திங்கன்னா 7, 5, 3, 1 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை அழுத்துனீங்கன்னா மேலே அழுத்துனீங்கன்னா ஃபுல்லாக கீர் வந்து லெஸ் ஆகிடும். ஸோ இது வந்து வாட்டர் கேன் தண்ணி குடிக்கிறதுக்கு நல்ல ஒரு காம்பாக்ட் டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய லைட் வெயிட் தான் நல்லா லக்ஸரியாக கொடுத்துருக்காங்க. வெயிட்லெஸ்ஸு. டயர் வந்து பார்த்திங்கன்னா வீல் பேஸ் வந்து நல்லா பெருசாக கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்கிப் ஆகாது, மலையில் ஏறத்துலாம் நல்லாயிருக்கும். இதில் வந்து 7 கொடுத்துருக்காங்க கீரு. அதனுடைய பல்லு தான் இது, கீர் ஐகான்ஸ். ஓகேங்களா. ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா இதில் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே எவ்வளோ பெரிய மேடாக இருந்தாலும் நல்லா ஸ்பீடாகவும் போகும், ஃப்ரீயாகவும் இருக்கும் பெடலிங் பண்ணுறதுக்கு. ஸோ ரொம்ப ஒரு காம்பாக்ட் டிசைனில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதுதான், இவ்வளோ தான் நீங்கள் பார்க்க வேண்டியது. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. டபுள் சைடுமே டிஸ்க் பிரேக்கு. ஸோ நச்சுன்னு அடிக்கலாம் பிரேக்கு. ஸோ எங்கே நிப்பாட்டுறோமோ அங்கே அப்படியே நிற்கும். ஸோ அந்தளவுக்கு ஹெவி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். சிங்கிள் ஆள் தான் இதில் உட்கார முடியும், ஏன்னா கேரியர்லாம் இப்போலாம் வரதில்ல. வேணால் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். சீட் வந்து அட்ஜஸ்டபிள் தான், அப் பண்ணிட்டு டவுன் பண்ணிக்கலாம். அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு லெவர் கொடுத்துருக்காங்க. அந்த லெவரை ப்ரெஸ் பண்ணி தூக்கிக்கலாம், கீழே இறக்கிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு லக்ஸரியான ஒரு பைக். இதுதான் வந்து லைட்டு அண்ட் ஹாரன் ரெண்டுமே இதில் இருக்குது. இது கீழே தொங்குறது இல்லையா, அதில் வந்து பட்டன்ஸ் இருக்குது. அது நீங்கள் வந்து ஹேண்ட் பக்கம் வச்சுக்கிட்டால் ஹார்னை கிளிக் பண்ணால் ஹார்ன் அடிக்கும். இதிலே வந்து லைட் இருக்குது, ப்ரெஸ் பண்ணிட்டால் லைட் எரியும். இதிலே வந்து 3 மோடு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஸ்ட்ரைட்டாக அடிக்கிற மாதிரி, இன்னொன்று வந்து பிளிங்க் ஆகிற மாதிரி. இது வந்து யூஎஸ்பி கேபிள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதனுடைய பாக்ஸ் தான் இது. ஸ்பீக்கர், பைசைக்கிள் லைட் ரெண்டுமே இதிலே கொடுத்துட்றாங்க. நீங்கள் ஒன்ஸு சார்ஜ் பண்ணிங்கன்னா 1 மந்த்து சம்திங் வரும் உங்களுக்கு சார்ஜ். ஏன்னா இதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 5000 ஆம்ஸ் பேட்ரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நல்லா வந்து பேட்ரி பேக்கப்லாம் ஹெவியாக நிற்கும். எல்இடி நல்லா லைட்லாம் ஹெவியாக நைட்டில் சூப்பராக இருக்கும். இதில் வந்து 3 மோடு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா எரியும், 2வது கிளிக் பண்ணால் பிளிங்க் ஆகும், 3வது கிளிக் பண்ணால் இன்னும் பிளிங்க் ஆகும். ஸோ இந்த ஆப்போசிட்டில் வந்து பவர் அதிகமாக வரும்போது நீங்கள் இது மாதிரி பிளிங்க் பண்ணி போட்டுக்கலாம். டிப் ஆகி வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு. நம்ம தலைவர் பவன் அவர்கள் வந்து எப்படி ஓட்டுறதுன்னு பார்க்குறாரு. அவர் இது வரைக்கும் சைக்கிளே ஓட்டுறதில்லை. ஸோ எப்படி ஓட்டுறதுன்னு ட்ரையல் பார்க்கலான்னு இப்போ தான் ட்ரையல் பார்த்துட்ருக்காரு. வாங்க ஒரு ரவுண்டு எப்படி இருக்குன்னு ஓட்டி பார்க்கலாமா. கீர் அதே மாதிரி நிப்பாட்டும் போது கீர் போட்டுறக்கூடாது. ரன்னிங்கில் தான் கீர் மாற்றணும். அந்த ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி தான் கீர் மாற்றணும். நீங்கள் சும்மா நிப்பாட்டிட்டு கீர் போட்டிங்கன்னா கீர் லாக் ஆகிடும். ஓகேங்களா. இவர் அப்படி தான் லாக் பண்ணிட்டார். நீங்கள் எந்த ஸ்பீடு போகிறீங்களோ, ஒரு 20 ஸ்பீடில் போகிறீங்கன்னா 2ண்டு, 3rd ஸ்பீடில் போனீங்கன்னா 3rd, அந்த மாதிரி வந்து ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கீர் போட்டுக்கணும். நிப்பாட்டிட்டு கீர் போட்டிங்கன்னா அது செயின் என்ன ஆகும், கீழே மேலே ஏறி எல்லாம் லாக் ஆகிடும். அதனால் வந்து இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாம் கையில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே அட்ஜஸ்டபிள் டைப் தான் இருக்குது. லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.